ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணி ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு வந்துட்டாங்களாமா. கால் பண்ணி கேட்டு இப்போ கிளம்புறோம். ஐசியூவில் இருக்கும்போது பார்க்க முடியாதுங்கனால சரி நார்மல் வார்டுக்கு வந்ததுக்கப்புறம் போய்க்கலான்ட்டு இப்போ தான் கிளம்புறோம். கொஞ்ச நாள் கேட்கறத பாரு என்னன்னு சொல்றாம. வீட்லயும் சொல்லு பாக்குற, வண்டியிலயும் சொல்லு பாக்குற, அப்படிங்கிற டிவி பாக்குற கூட மாட்டேங்கிறானுங்க பசங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிளம்பியாச்சு. போயிட்டு எப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு வரலாம். ஓகே வாங்க போகலாம். எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டு இருந்தீங்க. நல்லா இருக்காங்க. நேற்று நைட்டு தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்குது. இப்போ வந்து நார்மல் வார்டில் இருக்கிறாங்கம்மா. இப்போ வந்து அழகாக இருக்கிறேன். போய் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். நல்லா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணதுனால கொஞ்சம் ஒரு பெயின் இருக்கும். ஒரு 2-3 மாதம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜூஸ் வாங்குறதுக்காக வந்தோம். இந்த கடையில் வந்து நிறையா விதமான ஜூஸ் இருக்குதுங்களாமா. கத்தாழை ஜூஸு எல்லாமே இருக்குதுங்களாமா. கடை பேர் வந்து தனலட்சுமி கூல்ட்ரிங்க்ஸ். மருத்துவ குணமுள்ள ஜூஸ் வகைகள் இருக்குதாமா. டர்போ ஜூஸ் பக்கத்தில், கோபியிலிருந்து ஈரோடு ஒரு ரோட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செவியூர் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. போன டைம்ஸ் ஆராதனா குட்டிக்கு இங்கே தான் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் செவியூரில். ஆனால் இந்த டைம் சுகாஸ்க்கு வந்து நீலாமலைத்துலேயே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால் அந்த கலர் பேப்பரெல்லாம் வந்து இங்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். குழந்தைங்களாம் வந்து வீட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்தோம். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து வீடியோ எடுத்து போடக்கூடாது, அப்பா வந்து எடுத்து போடக்கூடாதுன்னு தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதை கூட நம்ம ஏன் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறுக்கி, அவளை கிறுக்கின்னு தான் சொல்லணும், வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அந்த கிறுக்கி வந்து என்னமோ எங்களோட வாழ்ந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்த்த மாதிரி அவங்க அப்பாவை யாருமே மதிக்க மாட்டாங்க, அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. அவங்க அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையே கிடையாது. அவரெல்லாம் வந்து எதுக்கு வராது போகிறாருன்னு தெரில. அவர் பாவம், அவர் யாருமே கண்டுக்கிறதில்ல. அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ராலாம் போட்டிருந்தா, வீடியோ போட்டிருந்தா ஒரு கிழவி. அந்த கிறுக்கிக்கு வந்து என்ன எங்கள் லைஃப்பை பற்றி என்ன தெரியும்னு எனக்கு தெரில. ஒருத்தர் வந்து யூடியூபராக இருக்கிறோம் அப்படின்னா அவங்க போடுற அந்த 2 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவில் வந்து அவங்க வாழ்க்கையவே வரலாற்றவே கணிச்சிடுறாங்க. அது எப்படின்னு எனக்கு வந்து தெரியல. அந்த 5 நிமிஷத்தில் வந்து யார் கூட பேசலின்னா உடனே சண்டை. இவங்க பேசிக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில். அவங்க அப்பா அம்மாவுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் வாட்டுக்கு ஒருவர் போவார், அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறது. நான் ஒன்று சொல்கிறேன், அவன் நினச்சது வந்து உண்மை கிடையாது. எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அது உண்மை இல்லை. இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படியே உண்மையாக இருந்தாலும் அடுத்தவங்களை பற்றி அவள் பேசுகிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. அவங்கவுங்க ஃபேமிலியில் எப்படி வேணால் இருப்பாங்க, பேசுவாங்க, பேசாமல் இருப்பாங்க, எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க. நம்மளுக்கு என்ன, வீடியோ பார்க்குறோமா, பார்க்கணுன்னா கம்முன்னு போகணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசுகிறா. ஆனால் அவள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 1008 பிரச்சனை இருக்குது. அது அவள் வாயாலேயே என்கிட்ட சொல்லியிருக்கிறா. இப்படி பிரச்சனை இருக்குது, இப்படி ஆயிடுச்சு என் லைஃப் இப்படின்னு. அவளே பிரிஞ்சு தான் இருந்திருக்கிறா. அவங்க வீட்டுக்காரரை விட்டு பிரிஞ்சிருந்து அதனால் இறந்ததுக்கப்புறம் தான் சொத்துக்காக போய் அவங்க வீட்டுக்காரர் வீட்டில் இருந்திருக்கிறா. இப்போ இருக்கிறா. அது வந்து அவள் வாயாலேயே என்கிட்ட சொன்னான். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன தெரிய போகுது.
அவெல்லாம் வந்து அடுத்தவங்க ஃபேமிலி பற்றி பேசுகிறா. அது எப்படின்னா எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எனக்கெல்லாம் வந்து இப்படி பேசுகிறதே பிடிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தில் வந்து நம்ம அடுத்தவங்க ஃபேமிலி பற்றி பேசுகிற உரிமையே நம்மளுக்கு கிடையாது. அவங்க சண்டையாக இருக்கட்டும் இல்லை எப்படியோ இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு வேலை. கேட்குறேன்னா டவுட்டு கூட கேட்டுக்கலாம். இப்படி இருக்கிறீங்களா, அப்படியா, ஏன் பேசிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம். அது தப்பே கிடையாது. ஆனால் அவங்களா ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு பேசுகிறாளுவார் பேச்சு, வாய் கிளியே பேசுகிறா. எனக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடாது, நம்ம ரிப்ளை போடக்கூடாதுன்ட்டு நான் அமைதியாக கம்முன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்கிற. அவள் பேரெல்லாம் நம்ம சொல்லி வந்து அவளை பெரிய ஆளாகக்கூடாதுங்கனால நான் இப்படி சொல்கிறேன். ஆனால் அவளுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ போட்டவர் அந்த கிறுக்கிக்கு வந்து கண்டிப்பாக புரியும், உங்களுக்கெல்லாம் புரியாது. அதனால தான் வந்து ஒரு சின்ன கிளிப் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை அவளுக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. அவளெல்லாம் ஒரு பொருட்டாவே நான் எடுத்துக்க மாட்டேன். சரி, உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்ல, அதனால் வந்து எப்படி இருக்காரு, அப்பா எப்படி இருக்கிறாரு, நல்லாயிட்டாரான்னு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. இருமல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசவும் முடியல, காலையிலேருந்து என்னாலையும் முடியல. ஃபுல்லாக நெஞ்செல்லாம் எரிச்சலாக இருக்குது. டேப்லெட் வாங்கியாவது சாப்பிடணும் போல இருக்குது. இல்லைன்னா அதாவது இந்த இருமல் வரனால எந்த வேலையுமே ஒழுங்காக செய்யவே முடியலைங்க. அப்படியே டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. அந்த இரும்பி ஏதாவது ஒன்று பேசுகிற மாதிரி குழந்தைங்க வந்தால் கூட எனக்கு டென்ஷன் ஆகுது, அந்த மாதிரி ஆகுது. இப்போ தான் ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ஒரு ஈவினிங் போல் பார்க்குக்கு இது கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கிற ஓலப்பாளையம். என்ன பண்ண போகிறோமோ தெரில. திட்டமலை கோவிலுக்கு போகலான்னு ஒரு ஆசையாக இருக்குது. அது எப்படின்னு தெரில. இன்றைக்கி வந்து வேல் கொண்டு வந்து இங்கே வைக்கலாம் செவியூர் வீட்டில் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் நான் வரும்போது மறந்துட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, அடுத்த டைம் வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். பத்திரமா தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பாவை கேட்ட அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ அக்கறையாக வந்து கேட்குறீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. ஆப்ரேஷன் வந்து முடிஞ்சு பெட் ரெஸ்ட்டில் வந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் சரியான உடனே டாக்டர் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியோ கொஞ்சம் நாள் ஆகும், ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா அந்த பெயின்லாம் குறைஞ்சி கொஞ்சம் வாக்கர் வச்சு நல்லா நடக்கிற மாதிரி ஆனால் தானே அவங்க அனுப்புவாங்க. டாக்டருக்கு தானே தெரியும் எப்போ அனுப்பணும் என்னங்கிறது. அதனால் அதை பற்றி அனுப்புறதை பற்றிலாம் நான் எதுவும் சொல்லலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மட்டும் போய் பார்த்துட்ருக்குறோம். அண்ணா நாங்கள் மாற்றி எல்லாருமே போய் பார்த்துட்ருக்குறோம். ஒரு ஆள் கூடவே இருக்கிறாங்க, பார்த்துட்டு சொல்லியிருக்கிறோம். அவங்களும் பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. அங்கே குழந்தைகளையும் வச்சுட்டு இருக்க முடியாதுங்க. சின்ன ரூம்பு தான், நிறைய பேஷண்ட் வந்துட்டும் போயிட்டும் இருக்கிறாங்க. நம்ம போய் இருந்தாலும் அங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரூமும் குட்டியாக இருக்குதுங்களா, அதனால் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். கேட்டவங்களுக்கு எல்லாமே நன்றி. அப்படியே வர வழியில் கேக்கெல்லாம் வாங்கிட்டு பிளாக் ஃபாரஸ்ட்டை போன டைம் 6ஆவது குட்டிக்கு வாங்கினோம். சரி, இந்த டைம் சுகாஸ் குட்டிக்கு வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் அது ஆர்டர் கொடுத்தா நாளைக்கு 9 மணி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஏன் நல்ல நேரத்தில் எப்போவுமே நம்ம விட்டோம்னா ஏன் காலையில் லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபேவரட்டான சாக்லேட் கேக்கே வாங்கிட்டு, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால் அதுவே வாங்கியாச்சு. சுகாஸ் குட்டியும் சரின்னு சொல்லிட்டான். எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு நான் வந்து செவியூர் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்குங்க, செவத்தில் ஓட்டலான்னு சொல்லிட்டு இங்கே தான் செலிப்ரேட் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். சரி, கேஸும் தீர்ந்துருச்சுங்களாமா. சக்தி சொன்னால் அப்படி கேஸும் தீர்ந்துடுச்சு. நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு செவியூர் கோவில் திருவிழாவுக்கு வந்ததுக்கப்புறம் வரவே இல்லை. அப்புறம் அதனால் சரி, ஏன் ரிஸ்க் எடுத்துகிட்டு எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடும். சரி, அது ஒரு நாளைக்கு ரிலாக்ஸாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செலிப்ரேட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லோரும் வந்து குழந்தைய விஷ் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்த்துக்களெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அட்வான்ஸாக விஷ் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.